أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما تكبيرا مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي إني ميت وإنك حي يا ربي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. المدد يا رسول الله المدد يا غوث المدد يا شيخ. புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் இமாம் பெருமக்கள் நல்லவர்கள் பெரியவர்கள் குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் தொடர்ந்து அது குறித்து செயலாற்றுவதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லது சுப்ஹானஹு தஆலா ஒரு புனிதமான ஒரு நாளிலே ஒரு புனிதமான இடத்திலே அவனை பற்றி பேசுவதற்கும் அவனை பற்றி சிந்திப்பதற்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கின்றான். வாழும் காலமெல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை நம்மை கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல எத்தனையோ வஸ்துக்களை படைத்த போதிலும் எத்தனையோ இடங்கள் இருக்குது, எத்தனையோ கோடான கோடி மாளிகைகள் இருக்குது, எத்தனையோ அதிசயங்கள் இருக்குது. ஆனா அல்லாஹ் சொல்லும்போது ஸல்லல்லாஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, உலகத்துல அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான இடம் அஹப்புல் பிலாதி மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த இடம் எதுன்னு சொன்னா பள்ளிவாசல் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதேமாரி அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான இடம் உலகத்தை எதுன்னு சொன்னா கடை வீதிகள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அனுதினமும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் அப்படின்னு உண்மையை உரைத்து கூறக்கூடிய ஒரு இடம்தான் இந்த பள்ளிவாசல். பள்ளிவாசல்ல அல்லாஹை தவிர வேற யாரும் அழைக்க கூடாது, அல்லாஹ் மட்டும்தான் அழைக்கணும், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும். அதுக்கு பள்ளிவாசல் வேற யாரும் அழைக்க அனுமதி இல்லை, அல்லாட்ட மட்டும்தான் கேட்கணும். பள்ளிவாசல் வேற யார்ட்டையும் கேட்கக்கூடாது. பொதுவா எங்கேயுமே யார்ட்டையும் எதையும் கேட்கக்கூடாது, ரப்புட்ட மட்டும்தான் கேட்கணும். நம்ம தேவையை நிறைவேற்றுபவன் ரப்பை தவிர வேற யாரும் கிடையாது, அல்லாஹ் தான் நம்முடைய தேவை நிறைவேற்றுவோம். பள்ளிவாசல் சிறப்பு மகத்தானது, இன்னும் கண்ணியப்படுத்தக்கூட வேண்டிய இன்னும் எண்ணிலடங்காத சிறப்பு மிக்கது பள்ளிவாசல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போறாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். மேராஜுக்கு போகும்போது ஸல்லல்லாஹு எங்கிருந்து போனாங்கன்னு பல கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மினல் மஸ்ஜிதில் ஹராமி இல்ல மஸ்ஜித் அக்ஸா, நான் மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜித் அக்ஸாக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போனேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அங்கேயும் அந்த பள்ளிவாசல் தான் அல்லாஹ் குறிப்பிடுறான். பள்ளிவாசல இருந்து பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பள்ளிவாசல் எல்லா இடத்திலும் எல்லா இடத்தையும் விட அல்லாஹ்வுக்கு பிடித்த இடம் சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடத்துல சான்று பகிர்ந்திருக்கான். அதுக்கு ஒரு சான்று தான் இது. ஸல்லல்லாஹு மேராஜ் கூட்டு போறேன், எங்க இருந்து கூட்டு போனேன்னு சொன்னா பள்ளிவாசல இருந்து பள்ளிவாசலுக்கு கூட்டு போனேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பள்ளிவாசலுக்கு அல்லாஹ்வுத்தாலா நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டாங்க.
ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்ட போது குபா அப்படின்ற இடத்துல தங்கினாங்க. கிட்டத்தட்ட 4 நாள் தங்க வேண்டிய சூழ்நிலை. திங்கட்கிழமைல இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் 4 நாள் குபா பள்ளிவாசல் தங்குறாங்க. தங்கறதுக்கு அடையாளமா அவங்க ஒரு பள்ளிவாசல் கட்ட முடிவு எடுக்கிறாங்க. மஸ்ஜிது குபா, அந்த இடத்துக்கு பேரு குபா, அதனால பள்ளிவாசல் பேரு மஸ்ஜிது குபா அப்படின்னு பள்ளிவாசல் கட்டுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா மஸ்ஜிது லதி உஸிஸ அலா தக்வா மின் அவ்வலியும், ஆரம்பத்துல அந்த ஆரம்ப நாள்ல பள்ளிவாசல் தக்குவாவோட அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன இடத்தெல்லாம் முதல்ல செஞ்ச வேலை பள்ளிவாசல் தான் கட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற சீர்திருத்தங்கள் ஆரம்பிச்சாங்க. முதல்ல பள்ளிவாசல் எங்கெல்லாம் போறாங்களோ அங்க பள்ளிவாசல் கட்டினாங்க. ஹிஜ்ரத் முடிஞ்சு மதினாக்கு நுழையிறாங்க. மக்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மதினாக்கு நுழையிறாங்க. மதினா போனதுக்கு அப்புறம் செஞ்ச முதல்ல என்ன தெரியுமா? மஸ்ஜித் நபவி அங்க கட்டுறதுக்கு ஏற்பாடு செய்யறாங்க. இப்படி எல்லா இடத்திலும் பள்ளிவாசல கட்டுறதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வேலையா செஞ்சாங்க. பள்ளிவாசல் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னும் பல பண்புகளை பள்ளிவாசல் கத்துறது. சாதாரண பள்ளிவாசல் நம்ம சொல்றோம் 5 வக்து தொழுகைக்கு மட்டும் பள்ளிவாசல கிடையாது. பள்ளிவாசலோட நன்மைகள், சிறப்புகள், இன்னும் பண்புகள் நிறைய இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் ஜும்மால நம்ம பார்ப்போம். பள்ளிவாசலுடைய தன்மைகள் பள்ளிவாசல் என்னென்ன கத்து தருது. வெறும் தொழுகை மட்டும் பள்ளிவாசல் கத்து தரல. வாரம் ஒரு முறை ஜும்மா பயன் அடிப்படையில பல உபதேசங்கள் அல்லாஹ் தஆலா உள்ளத்தை பதிய செய்யறான். எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ஜும்மா பயானுக்காக வேண்டி நானும் சில விஷயங்களை கத்துக்கிறேன். உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில சொல்லி தரேன்னு சொன்னா இந்த பள்ளிவாசல்ல தான் அது முடியும். மற்ற இடத்துல, மற்ற கட்சி மீட்டிங்ல, மற்ற கட்சி பொதுக்கூட்டத்துல ஒருத்தர் பேசி மற்றவங்க அமைதியா இருக்க சூழல் எங்கேயுமே வராது. ஆனா பள்ளிவாசல மட்டும்தான் இமாம் பேசுவாரு, மற்றவங்க அமைதியா கவனிக்கக்கூடிய ஒரு இடம், உன்னதமான இடம் பள்ளிவாசல் மட்டும்தான். யாரை பத்தி பள்ளிவாசல்ல மற்ற வீண் விஷயங்கள், உலக விஷயங்கள் பேசுறது கிடையாது. முழுக்க முழுக்க அல்லாஹ் ரசூலை பத்தி தான் பேச போறோம். அல்லாஹ் பத்தி பேசக்கூடிய இடம் தான் பள்ளிவாசல். ஹதீஸ்ல என்ன இருக்குது, குர்ஆன்ல என்ன இருக்குது, மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான இடம், எப்படி மனிதன் வாழ்க்கையில் எப்படி சீர்பட வேண்டும், எப்படி மனுஷன் சிறந்த மனுஷன் ஆக வேண்டும், மனைவிட்டு எப்படி நடந்துக்கணும், பிள்ளைகள்ட்ட எப்படி நடந்துக்கணும், அண்டை வீட்டாட்ட எப்படி நடந்துக்கணும், இப்படி முழு வாழ்க்கையும் வெற்றிக்கு தகுந்த வாழ்க்கையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பள்ளிவாசல். மற்ற இடத்துல ஒருத்தர் பேசுவார்னு சொன்னா மற்றவங்க அமைதியா கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஆட்சேபனை தெரிவிப்பாங்க, சவுண்டு போடுவாங்க, எந்திரிச்சு வெளியில போவாங்க. ஆனா பள்ளிவாசல் ஜும்மா பாயின் அப்படி கிடையாது. உள்ள வந்துட்டு தான் இருப்பாங்க, தவிர வெளியில யாரும் போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட சிறந்த இடம் தான் இந்த பள்ளிவாசல். இன்னும் பள்ளிவாசல்ல நிறைய தன்மைகளை, நிறைய ஒழுக்கங்களை, நிறைய ஆதாபுகளை நமக்கு கத்து தருது. உதாரணமா ஒவ்வொரு வக்துக்கும் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு ஒரு நேரம் குறிக்கப்பட்டு எல்லா பள்ளிவாசலும் போர்டு இருக்கும். தொழுகை நேரம் ஃபஜ்ர் 5:45 ஃபஜ்ர், துஹர் 1:10 அப்படின்னு தொழுகை போர்டு இருக்கும். அது ஏன் அந்த போர்டு ஏன் வச்சிருக்காங்க தெரியுமா? நேரம் தவறாமே குறிக்குது. நேரத்துக்கு கரெக்டா 5:45 ஆச்சுன்னு சொன்னா யாரு வர்றாங்க, யார் வரலையோ, மொத்த ஒலி வரலும், பெரிய அந்த பணக்காரர் வராரு, ஒரு எம்எல்ஏ வராரு, அப்படி வெயிட் பண்ண மாட்டோம். டைம் ஆயிடுச்சா காமத் சொல்லப்படும், தொழுகை நடத்தப்படும். இந்த நேரம் தவறாம பள்ளிவாசல் நமக்கு கத்து தருது. யாரு என்ன பண்ண, நீ எங்க இருந்தாலும் சரி, வர லேட்டானாலும் சரி, வந்துவாரு. சில இடத்துல கட்சி மீட்டிங் சொல்லுவார், தோ வந்துட்டார், வீட்டை விட்டு வெளியில வந்துட்டார், கார்ல ஏறிட்டார், தோ திருமுனையில வந்துட்டார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. காமத் டைம் ஆயிடுச்சா 1:10 ஆயிடுச்சு, லோகர் காமத் சொல்லப்படும், உடனே தொழுகை வச்சிருவாங்க. மாதிரி அதான் சொல்லுவாங்க, அதான் சொல்லி முடிச்ச உடனே தொழுகை. இந்த இடம், இந்த நேரம் தவறாமை சரியாக நேரத்தை பயன்படுத்துறோம் அப்படின்ற ஒரு தன்மையை எங்க கத்துத்தரன்னு சொன்னா பள்ளிவாசல் தான் கத்துத்தது. வேற எங்கேயும் இதை கத்துத்தர முடியாது. டைமுக்கு கரெக்டா என்ன டைமோ அந்த டைமுக்கு டைம் ஆன உடனே இந்த தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கத்துத்தர ஒரு உன்னத இடம் தான் இந்த பள்ளிவாசல். அடுத்து என்ன சொன்னா சமத்துவத்தை கத்துத்தது. பள்ளிவாசல் சமத்துவத்தை கத்துத்தருது. பணக்காரர்கள் லேட்டா வந்தா பின்னாடி உட்காருவாங்க, ஏழை எளியவர் சீக்கிரம் வந்தா முன்னாடி உட்காருவாங்க. நான் பணக்காரன், நான் தான் முன்னாடி உட்காரலாம் அப்படின்னு அந்த பாகுபாடு கிடையாது. எல்லாரும் அல்லா இடத்துல எல்லாரும் சமம் தான். பள்ளிவாசுக்குள்ள நீ என்ட்ரு ஆயிட்டீங்கன்னு சொன்னா எல்லாரும் அடிமைதான். யாரும் பணக்காரன், அரசியல்வாதி, பதவி அந்த எதுவுமே கிடையாது. பள்ளிவாசுக்குள்ள வந்துட்டுனா எல்லாருமே அல்லாவோட அடிமைதான். அல்லாஹ் மட்டும்தான் பெரியவன், மற்ற எல்லாம் யாரும் ஒண்ணுமே கிடையாதுன்ற உணர்த்து ஒரு சமத்துவம், ஒரு சமம், எல்லாருமே சமன்ற உணர்த்து ஒரு இடம் தான் பள்ளிவாசல். தமிழ்ல சொல்லுவாங்க, கார்ல ஒருத்தர் வருவார், ஒரு கார்ல ஒருத்தர் வர டிரைவர் வருவார். டிரைவர் முஸ்லீம், காருக்கு பின்னாடி உட்காந்து ஓனர் முஸ்லீம். காரை விட்டு இறங்கின உடனே கார் வந்து பள்ளிவாசல் நிற்கும். அந்த டிரைவர் ஓடி வந்து பின்னாடி டோர் திறப்பாரு. உடனே ஓனர் இறங்குவார். இறங்கின உடனே ஓனர் போவார். 4 ஸ்டெப் பின்னாடி லேபர், அதாவது டிரைவர் பின்னாடி கையை கூப்பிட்டு பணிவா வருவார். ஆனா தொழுகை டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஓனரும் நிற்பாரு, பக்கத்திலேயே டிரைவரும் நிற்பாரு. ஓனர் சொல்ல மாட்டாரு, என் பக்கத்துல எப்படா நிக்கலாம் அப்படி ஓனர் கேட்க மாட்டாரு. டிரைவர் ஓனர் பக்கத்துல எப்படிங்க நிற்பேன், அவர் ஓனர் சம்பளம் கொடுக்கல அப்படின்னு டிரைவர்னு சொல்ல மாட்டான். ஏன்னா எல்லாரும் சமம் தான். பள்ளிவாசுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா அவர் எஜமானா இருக்கட்டும், அடிமையா இருக்கட்டும், அரசியல்வாதியா இருக்கட்டும், இல்லது சின்ன அன்றாட காட்சியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, நீங்க பள்ளிவாசலுக்கு வந்துட்டீங்க சொன்னா அல்லாதான் பெரியவன், எல்லாரும் சமம் தான் அப்படின்ற ஒரு ஆணித்தரமான சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் பள்ளிவாசல். இந்த சமத்துவத்தை, எல்லாரும் சமம் தான் அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை எடுத்து உரைக்கூடிய ஒரு இடம் இருந்து சொன்னா பள்ளிவாசல் தான். இன்னும் சொல்லுவாங்க, பள்ளிவாசல்ல
ஒற்றுமை கத்து தருது. ஒற்றுமை, அன்பு பள்ளிவாசல் தான் கத்து தருது. எல்லாரும் ஒற்றுமை, ஒரே சீர்வரிசை, ஒரே நேர்கோட்டில் நிக்கிறோம். ஒருத்தர் பின்னாடி முன்னாடி நிக்க மாட்டோம். தோளோடு தோல் உரசி சஜிதா செய்யும் போது அத்தையாத்துல உட்கார முட்டியோட முட்டி உராசுது. யாரும் கேட்க முடியாது, ஏன் உராசுல தள்ளி நில்ல, இடமா இல்ல, அப்படி ஓரமா நில்ல அப்படின்னு சொல்ல மாட்டோம். எல்லாரும் ஒட்டி தான் நிற்போம், இறுக்கமா நிற்போம், காத்து போகாத அளவு இருக்கும். அதுதான் ஹதீஸ். அதுதான் சில தொழுகையில கேப் விடாதீங்க, அப்படி வரிசையில கேப் விடுன்னு சொன்னா சைத்தான் நுழைஞ்சிரும் அப்படின்னு ஹதீஸ் வருது. அந்த அடிப்படையில எல்லாரும் நெருக்கமா ஒரு வரிசையில் எவ்வளவு பேர் நிற்க முடியுமோ, அதிகபட்சம் எவ்வளவு நிற்க முடியுமோ அவ்வளவு பேர் நெருக்கமா நின்றே ஆவாங்க. அதுதான் ஒற்றுமை. இந்த ஒற்றுமையை போதிக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் இந்த பள்ளிவாசல். பள்ளிவாசல்ல எவ்வளவு விஷயம் நம்ம கத்துத்தது பாருங்க. ஒற்றுமையா இருக்கணும். பள்ளிவாசல் நீங்க ஒற்றுமை இல்லைன்னு சொன்னா வேற எங்கேயும் நம்ம ஒற்றுமையா இருக்க முடியாது. பள்ளிவாசலுக்கு வந்தேன்னு சொன்னா எல்லாரும் ஏழையா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், மாமனாரா இருக்கட்டும், மருமகனா இருக்கட்டும், பள்ளிவாசல் எல்லாரும் ஒரே சப்புல நீட்டா நின்றலாம். கேப் முன்னாடி கேப் இருக்கும், பின்னாடி போய் நிக்க கூடாது. ஏன்னா அங்க என்னுடைய அப்பா நிக்கிறாரு, ஹெட் மாஸ்டர் நிக்கிறாரு, அஜித் நிக்கிறாரு, முத்தோலி நிக்கிறாரு, நான் பின்னாடி நிக்கிறேன், அந்த பாகுபாடே கிடையாது. நீங்க வந்துட்டீங்க சொன்னா அப்பாவா இருக்கட்டும், தாத்தாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவர் பின்னாடி நிக்க இடம் சொன்னா நின்றணும். இதுதான் பள்ளிவாசல். இந்த ஒற்றுமையை, இந்த சமத்தை கத்துத்தருதான் பள்ளிவாசல். அடுத்து சொல்லுவாங்க, பள்ளிவாசல்ல ஒவ்வொரு வக்துக்கும் பாங்கு சொல்லப்படுது. ஏன் பாங்கு தெரியுமா? துர்கா பள்ளிவாசல் தொழுகை அழைப்பு பாங்குன்னு சொல்லுவோம். ஆனா அதுல ஒரு ரகசியம் பொதிந்து இருக்குது. என்ன தெரியுமா? என்னுடைய வீடா அல்லாஹ் சொல்றான். இப்படி அல்லாஹ் சொல்றதா கற்பனையா சொல்றாங்க இமாம்கள். பள்ளிவாசலியா பாங்கு சொல்லப்படுது தெரியுமா? என்னுடைய வீடாக இருந்தாலும் அடியானே, நான் அழைக்காம நீ வராத. உனக்குன்னு ஒரு சுய மரியாதை இருக்கு இல்லையா? கூப்பிட்ட எல்லா இடத்துலயும் போக முடியாது இல்லையா? யார் கூப்பிடுறாங்களோ அவங்க ஒரு கல்யாணத்து ஒரு போற ரோட்ல போறோம், ஒரு ஏதோ கல்யாணம், தெரிஞ்ச கல்யாணம் இருக்கு, நம்ம உள்ள போக மாட்டோம். ஏன்னா எனக்கு பத்திரிக்கை வைக்கல, நான் எப்படி போவேன், என்ன சொல்லவே இல்லை போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சுய மரியாதையை பள்ளிவாசல் கத்து தருது. பாங்க சொன்னா வாங்க, நான் பாங்க சொல்றேன், அது அடியானே தொழிலுக்கு வாங்கன்னு சொல்லி அல்லாஹ் அழைக்கிறான். அழைச்ச பிறகு வாங்க அப்படின்ற ஒரு சுய மரியாதை, ஒரு கட்டுப்பாட்டை, உனக்குன்னு ஒரு மரியாதை அல்லாஹ் தரான். பாங்க ஒவ்வொருத்துக்கும் பாங்க சொல்லப்படுது. ஏன்னா தொழுகை டைம் ஆயிடுச்சுப்பா, வா அடியானே வா, வெற்றியின் பக்கம் வா, ஹையால சலா, தொழுகையின் பக்கம் வா, ஹையால பலா, வெற்றியின் பக்கம் வா, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் பெரியவன். வியாபாரம், மனைவி, மக்கள், கொடுக்கல் வாங்கல், லாபம் நஷ்டம் எல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தூசி தான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் பெரியவன். பள்ளிவாசலுக்கு வா அப்படின்னு சொல்லி நான் அழைக்கிறேன், அதுக்கப்புறம் நீ வா அப்படின்ற ஒரு சுய மரியாதை, ஒரு கண்ணியத்தை, ஒரு கட்டுப்பாட்டை கற்றுத்தரக்கூடிய இடம் தான் இந்த பள்ளிவாசல். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பள்ளிவாசல் நம்ம கத்துறது. சாதாரணமா ஒரு பள்ளிவாசல் தொழுகு போறோம், என்னங்க இதெல்லாம் இவ்வளவு விஷயம் இருக்கான்னு சொன்னா நிறைய விஷயங்கள்ல, நிறைய ஒழுக்கங்கள்ல கத்துத்தரக்கூடிய உன்னதமான இடம் தான் இந்த பள்ளிவாசல். நிறைய பேர் தெரியுதே இல்லை, வரோம் போறோம் சும்மா நிக்கிறோம், அஜித் எது ஓர தொழுறோம் போறோம், அப்படி கிடையாது. பள்ளிவாசல்ல எவ்வளவு ஒழுக்கம் கத்துத்தருது பாருங்க. இன்னும் நிறைய நன்மை பள்ளிவாசல் இருக்குது. சலாசம் சொல்றாங்க, என் பேர் என்னன்னு சொன்னா உங்க பேர் அப்துல் காதர், நீங்க சுலைமான், ரஹ்மான் அப்படின்னா ஈமான்தாரி கிடையாதா? ஹதீஸ் சலாசம் சொல்றாங்க, யார் பள்ளியோட தொடர்பு வச்சிருக்காங்களோ அவங்க தான் உண்மையான முஸ்லீம், முஃமின். முஃமின்னா பேரளவுல நான் என் பேர் இப்ராஹிம், என் பேர் ரஹ்மான், நான் பெரிய முஸ்லீம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அல்லாவுடைய பாதையில நீங்க ஓட்டர் ஐடி வேணா நீங்க முஸ்லீமா இருக்கலாம், நீங்க ரேஷன் கார்டுல முஸ்லீமா இருக்கலாம். ஆனா அல்லாவுடைய ரேஷன் கார்டுல எப்படி யார் தெரியுமா முஸ்லீம்? யார் பள்ளிவாசல் தொடர்பு வச்சுக்கிறாங்களோ அவன் தான் முஃமின். சாட்சி சொல்லுங்க, யார் பள்ளியோட தொடர்பு வச்சுக்கிறாங்க அவன் தான் முஃமின், சாட்சி சொல்லுங்க என்பதாக சலாசம் ஹதீஸ் சொல்றாங்க. நம்ம வேணா சொல்லிக்க, நீ முஸ்லீம், பாஸ்போர்ட் இருக்கட்டும், ரேஷன் கார்டு இருக்கட்டும், ஓட்டர் ஐடி இருக்கட்டும், நீ முஸ்லீம். ஆனா அல்லாவுடைய பாதியில, அல்லாவுடைய தக்தியில, அல்லாவுடைய அடிப்படையில், அல்லாவுடைய கார்டுல, அல்லாவுடைய விசிட்டிங் கார்டு என்ன அர்த்தம் சொன்னா, யார் பள்ளியோட தொடர்பு வச்சுக்கிறாங்களோ, பள்ளியோட யார் உள்ளத்தை தொடர்பு வைக்கிறாங்களோ அவன் தான் அல்லாவுடைய அடிப்படை, அல்லாவுடைய பார்வையில உண்மையான முஃமின் என்பதாக சலாசம் சொல்றாங்க. முஆத் ஜபல் ரலியல்லாஹு சொல்றாங்க, முஆத் ஜபல் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ஆடுகளுக்கு ஓனாய் எதிரி, ஒரு ஆட்டுக்கு ஓனாய் எதிரி தெரியுமா? ஓனாய் தான். ஓனாய் ஆட்டை வந்து பிடிச்சி சாப்பிட்டு போயிடும். ஓனாய் எதிரி, ஆட்டோட எதிரி ஓனாய். அதே மாதிரி மனிதனுடைய எதிரி தெரியுமா? மனிதனுடைய ஓனாய் இப்லீஸ் என்பதாக முஆத் ஜபல் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அதனால ஓனாய்ட்டு தப்பிக்கணும்னு சொன்னா, மனிதனுடைய எதிரி ஓனாய், அதுல தப்பிக்கணும்னு சொன்னா, சைத்தான் தப்பிக்கணும்னு சொன்னா நீங்க பள்ளிவாசல் தொடர்பு வச்சுங்க என்பதாக முஆத் ஜபல் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. பள்ளிவாசல் எல்லாரும் வந்து ஓடுவோம், யாருக்கும் அனுமதி கிடையாது. வீட்டுல தொழுது, நான் வீட்டுல தொழுதுக்கிறேங்க, பள்ளிவாசல் வர முடியலங்க அப்படின்னு அனுமதி யாருக்குமே கிடையாது. அனுமதி ஹதீஸ்ல சொல்லவே, சல்லாவும் சொல்லல, சல்லாசும் சொல்லல, வீட்டுல தொழுதுன்னு அனுமதி கிடையாது. சில விஷயங்கள் இருக்குது, ஒரு பயம், நம்ம போயிட்டு சொன்னா எதிரி அங்க இருக்கிறான், பள்ளியாசு வாசப்பட இருக்கிறான், பள்ளியாசு பக்கத்துல எதிரி இருக்கான், நம்ம போனா நம்ம உயிர் போயிடும் அப்படின்ற கடுமையான பயம் இருக்குதுன்னு சொன்னா நீங்க பள்ளிவாசல்ல வராம வீட்டுல தொழுதுக்கலாம். தொழுக விட அனுமதி கிடையாது, வீட்டுல தொழுகைக்கு இந்த அனுமதி. நோய் அதிகமாயிடுச்சு வந்தோம்னு சொன்னா, நோய் இருக்கு, ரத்தம் வெளியில வந்துடும், மொத்தம் அருகுறுப்பா இருக்கும், நோய் ரொம்ப அதிகரிச்சிடும், நடந்து வர முடியாது அப்படின்னு சொன்னி அப்படின்னா நீங்க பள்ளிவாசல் எல்லாம் வீட்டுல தொழுதுக்கலாம். தொழுகையோட அனுமதி கிடையாது, வீட்டுல தொழுகைக்கே சில அனுமதி இருக்குது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு, போன ஜும்மால நான் தெளிவா சொன்னேன், அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணு தெரியாத சாபி. அவங்க வந்து கேட்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயுமே எனக்கு சில நேரத்துல பள்ளிவாசல் ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியல நமக்கே தெரியும் இல்லையா, ரொம்ப கஷ்டம் தானே. நம்ம கையை, நம்ம காலை, நம்ம தட்டுல இருக்க சாப்பாடை,
நம்மளுடைய பாக்கெட்ல இருக்குது பணத்தை, நம்ம வண்டியை, நம்ம குழந்தைய, நம்ம மனைவியை பார்க்கவே முடியாது. கண்ணு தெரியல சொன்னா ரொம்ப கஷ்டம். அந்த கண்ணு தெரியாத சஹாபி அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, நாயகமே எனக்கு கண்ணு தெரியல, சில வேலை வக்துக்கு தொழுகுவது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் வீட்டுல தொழுதுகோ அப்படின்னு கேட்கறாங்க. சிலசம் கேட்கறாங்க, அல் தஸ்மோ நீதா, பாங்க சத்தம் வீட்டுல கேக்குதான்னு கேட்கறாங்க. ஆமா கேக்குது நாயமே அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ ருக்ஸா கிடையாது, அனுமதி கிடையாது, நீ பள்ளியாசுக்கு வந்துதான் தொழுதுன்னு சொல்றாங்க. அப்படி தொழுக கண்ணு தெரியாம இருக்கவனுக்கு கண்ணு ஒருவேளை அனுமதி கொடுத்தா சலாசங்க அனுமதி கொடுத்துருக்கும் இல்லையா, கண்ணு தெரியாதவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொன்னா நமக்கு என்ன, நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கு, கைகள் நல்லா இருக்கு, கண்ணு மூக்கு வாய் எல்லாம் நல்ல ஆரோக்கியம் திரகாத்தமா இருக்கிறோம், நமக்கு எப்படி வீட்டு தொழுக அனுமதி? பள்ளியாசுக்கு வந்துதான் ஆகணும். பள்ளியா தொடர்பு வச்சுங்க என்பதாக இந்த ஹதீஸ் மூலமா அறிவிக்கிறாங்க. நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலாவுடைய எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா கடுமையான ஒரு விசாரணை செய்வோம். ரொம்ப கஷ்டம். வேர்வையில எல்லாம் அந்த பயத்துல வேர்வையில மூழ்கி இருப்பாங்க. சில கரண்டைக்காலுக்கு தன்னுடைய வேர்வை கரண்டைக்காலுக்கு மூழ்கி இருக்கும், முட்டிக்கால் வரைக்கும், இடுப்பு வரைக்கும், நெஞ்சு வரைக்கும் அப்படி வேர்வையில மூழ்குவாங்க. அந்த இடத்துல லால் இல்ல இல்லா நில்லா ஃபி அர்ஷிஹி, யாருக்கும் மேல நிழலே தர மாட்டான். நிழல் இல்லாம கடுமையான வெப்பம். வெயில்கால நோம்பு டைம் வெயில்கால எப்படி நினைச்சு பாருங்க. அந்த அதை விட பெரிய வெப்பம், பனைமரத்துக்கு அளவு சூரியன் இருக்கும். அந்த வெப்பத்துல அல்லாஹ் 7 சாராருக்கு அல்லாஹ் நிழல் அடிப்பான் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. அந்த 7 சாரா ஒரு யார் தெரியுமா? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், தன்னுடைய இதயத்தை, தன்னுடைய கல்பை பள்ளிவாசலோட தொடர்பு வச்சிருக்கா பாத்தீங்களா, அடிக்கடி பள்ளிவாசலோட தொடர்பு வச்சிருக்கா பாத்தீங்களா, அவருக்கு அல்லாஹ் தான் நிழல் அளிப்பான் என்பதை ஹதீஸ்ல வருது. அதாவது பள்ளிவாசல் அதிக தொடர்பு வச்சுங்க, பள்ளிவாசலோட மனசை லைக்கை ஏற்படுத்துங்க, பள்ளிவாசல் சிந்தனை வச்சுங்க என்பதாக ஹதீஸ் சொல்றாங்க. யார் இப்படி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளைக்கு அரிசியில் நாளைக்கு மறுமையில நிழலே இல்லாத அந்த உஷ்ண நேரத்துல, வெயில் நேரத்துல, வெப்ப நேரத்துல நான் நிழல் அளிப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வதாக ஸல்லல்லாஹு சொல்லி சொல்றாங்க. சஹாபாக்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் சரி பள்ளிவாசல் வந்துருவாங்க. கஷ்டமா, நஷ்டமா, துன்பமா, கடனா, வியாதியா, எதுவுமே முடியலையா, உடனே அடுத்த செகண்ட் பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. வந்துதான் பள்ளிவாசல்ல அந்த சிக்கலுக்கான வழி எல்லாம் பள்ளிவாசல் திறந்து விடுவான். சலாசம் உதவ வராங்க. அப்ப பள்ளிவாசல் உள்ள அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. பள்ளிவாசல் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப சலாசம் கேட்கறாங்க, அபு உமாமா தொழுகு நேரம் இல்லையே, என்ன இங்க உட்கார்ந்து இருக்கிற, அது கவலை தேய்ந்த முகத்துல உட்கார்ந்து இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் போது அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாயமே எனக்கு ரொம்ப கஷ்டம். என்னப்பா கஷ்டம்? கடன் ரொம்ப அதிகமா, கடன் சுமை அதிகமாயிடுச்சு, என்னால முடியல அப்படின்னு. அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் ஒரு துவா கத்து தரேன், அந்த துவா ஓது. பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னா அல்லாஹ் அந்த கடனை நீக்கிடுவான். கஷ்டத்தை அல்லாஹ்ட்ட முறை வச்சுட்டு அல்லாஹ்ட்ட முறையிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அந்த கஷ்டத்தை நீக்காம உங்களுக்கு மௌத்தை கொடுக்க மாட்டான். எல்லாமே கஷ்டமா தான் சரி அல்லாஹ் நீக்கிடுவான். அல்லாஹ் நாடுனா உடனே நீக்குவான், அல்ல தாமதமாகும், அது என்ன கை வச்சிருப்பான். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் கடன் அதிகமாயிடுச்சு, என்னால முடியல அப்படின்னு துவா கத்து தராங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஹம்னி வ ஹஸன் وأعوذ بك من عجز وكسل وأعوذ بك من البخل والجبن وأعوذ بك من غلبة الرجال وقهر الرجال. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் இந்த துவா ஓதுப்பா, அல்லாஹ் கடன் நீக்கிடுவான். அந்த துவாக்கு நான் சொன்னா, யா அல்லாஹ் நான் இயலாமை விட்டும், கடனை விட்டும், கஞ்சத்தனத்தை விட்டும், சோம்பல்தனத்தை விட்டும், இன்னும் கடன் சுமை விட்டும் எல்லாம் நான் பாதுகாப்பு தேர்றேன் அப்படின்னு துவா கேட்க சொல்றாங்க. அந்த துவா அபூ உமாமா ஓதுறாங்க. ஓத மட்டும் இல்லாம சில காலம் கழிச்சு சொல்றாங்க, நான் கடன் நல்லா விருதை கொடுத்துட்டா நான் நிம்மதியா சந்தோஷமா பரக்கத்தா இருக்கேன்னு சொல்றாங்க. இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. ஸல்லல்லாஹு ஒரு தடவை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. அப்போ பாத்திமாவிட்ட கேட்கறேன், எங்கப்பா உன் கணவன் அலி ரலி எங்கன்னு கேட்கறேன். அப்ப சொல்றாங்க, எனக்கும் நானும் என் கணவன் பேசிட்டு இருந்தோம், ஒரு கருத்து வேறுபாடு ஆகி போச்சு, எங்களை சொல்லாம கோச்சிட்டு கோவமா அலி ரலி எங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ கோவமான எங்க போவாங்க? ஸல்லல்லாஹு உடனே ஒரு வெளியில பாத்திமா வீட்டை விட்டு வெளியில வந்து ஒரு சஹாபி கூப்பிட்டு அலி எங்கன்னு பாருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அந்த சஹாபி உடனே போய் கொஞ்சம் டக்குன்னு உடனே வந்து சொல்றாங்க, நாயுமே அலி ரலி தான், அவங்க பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவியில படுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கோபம் வந்து மனைவியோட கோபம் வர்றது சகஜம் தான். கோபம் வரணும், உடனே அது போலும், அதுதான் இயல்பான உண்மையான வாழ்க்கை. கோபம் வரணும், உடனே சமாதானம் ஆகணும், அதுதான் அன்பான இயல்பான வாழ்க்கை. கோபமே வராம இருந்தாலும் வாழ்க்கை கிடையாது. கோபம் அதாவது உடனே கோபப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை கிடையாது. அப்போ ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த காலத்துல கோபம் மனைவிட்டு சண்டை வந்துச்சு, எங்க போனாங்க? பள்ளிவாசல் தான் போனாங்க. இப்போ கோர்ட்டு போலீஸ் அப்படி பஞ்சாயத்து அப்படி ஆயிடுது. உடனே அலில கூப்பிடுறாங்க, அலி என்னப்பா அபு ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு தீர்த்து வைக்கிறாங்க என்பதா ஹதீஸ்ல வருது. இப்போ மனைவிட்ட சண்டை போட்டு அலில எங்க போனாங்க? பள்ளிவாசல் தான் போனாங்க. இப்படி எந்த கஷ்டங்கள், எந்த துன்பங்கள், எவ்வளவு பெரிய நின்னல்கள், சிக்கல் வந்தாலும் சஹாபாக்கள் போன இடம் என்ன சொன்னா பள்ளிவாசல் தான். பள்ளிவாசல் அவ்வளவு மகத்துவம், அவ்வளவு சிறப்பு இருக்குது, கண்ணியம் இருக்குது. இன்னும் பள்ளிவாசல்ல குப்பையை எடுத்து பார்த்து சில பேர் அருகுக்கு போடுறாங்க, பள்ளிவாசல் குப்பையா இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டு காணாம போயிருக்காங்க. அனஸ் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை வராங்க. ஒரு பெண்மணி சௌதா ரலியல்லாஹு அவங்க பள்ளிவாசல் குப்பையை சுத்தம் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த பெண்மணி அன்னைக்கு வரல. ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, எங்கப்பா அந்த பெண்மணி காணா, சௌதா வருவாங்க எங்க காணா அப்படின்னு. அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, நேத்து அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, மௌத்தா போயிட்டாங்க, நான் அடக்கம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்களை யாராவது மௌத்தா போனா என்ன தெரிவிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டு உடனே விறுவிறுன்னு அந்த கபர் அந்த எங்க அடக்கம் பண்ண அந்த விவரத்தை கேட்டுட்டு அந்த கபர்ஸ்தானுக்கு போய் ஸல்லல்லாஹு திரும்ப ஜனாசா தொழுவு வச்சுட்டு சொல்றாங்களாம், இந்த பெண்மணி நீங்க சாதாரண நினைக்கிறீங்க, பள்ளிவாசல குப்பையை சுத்தம் பண்ண ஒரு சாதாரண பெண்மணி நினைக்கிறீங்க, பள்ளிவாசல குப்பையை அசுத்த கிளீன் பண்ண பெண் நினைக்கிறீங்களா, இந்த பெண்மணி சொர்க்கத்தில் இருப்பதை நான் கனவுல கண்டேன் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. பள்ளிவாசல குப்பையை கிளீன் பண்ண காரணத்துக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தை அவருக்கு இடம் அளிச்சான்னு சொல்றாங்க. அவ்வளவு நன்மை பள்ளிவாசல்ல. பள்ளிவாசல்ல வந்துன்னு சொன்னா அல்லாஹ் அவ்வளவு பாக்கியத்தை தரான். இன்னும் சொல்லுவாங்க, இந்த பள்ளிவாசல் முஸ்லிமுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எல்லாத்துக்குமே சொந்தம் தான். மாற்று மதத்தா இருக்கட்டும் சொந்தம் தான். ஸல்லல்லாஹு காலத்துல ஒரு ஏதாவது துன்பம் வந்தா சொன்னா அல்லாஹ் தஆலா காஃபிருக்கு இடம் அளிப்பாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, கேரளால வயநாடுல மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டுச்சு. அப்போ ஒரே 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 டைம்ல 500 பேர் கூறக்கூடிய இடம் எங்குமே கிடையாது. ஆனா பள்ளிவாசல் ஒரு ஜும்மால 500க்கு மேல கூடுவாங்க. எல்லாத்தையும் வசூல் பண்ணி அந்த கேரளாக்கு நிவாரணம் இது கொடுத்தாங்க. இன்னும் சென்னையில வெள்ளம் வந்த போதும் பள்ளிவாசல எல்லாத்துக்கும் அடக்கம் பள்ளிவாசல் திறந்தே வச்சாங்க. அங்க காஃபிர்களும் வந்தாங்க, மாற்று மதத்தார வந்தாங்க, அங்கேயே சாப்பிட்டாங்க, அங்கேயே தூங்கினாங்க, அங்கே அடக்கம் கொடுத்தாங்க. இப்படி பள்ளிவாசல் எல்லாத்துக்கும் சொந்தம். இதை ஏற்படுத்தியான்னு சொன்னா ஸல்லல்லாஹு தான். இது நம்மளா ஏற்படுத்த ஸல்லல்லாஹு எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. பள்ளிவாசல் சாதாரண விஷயம் கிடையாது. திருப்பூர்ல கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூர்ல பக்ரீத் நாளைக்கெல்லாம் இன்னைக்கு நைட்டு பெரிய வெள்ளம் ஏற்பட்டுச்சு. உடனே பள்ளிவாசல் மோதினார், மைக் ஆன் பண்ணி ஏலான் பண்றாரு, இப்ப வெள்ளம் வருது, தாழ்வான பகுதிகளுக்கு மேட்டு பகுதி போங்க ஏலான் பண்ண உடனே முஸ்லிம் மட்டுமல்ல மாற்று சகோதரர் அனைவரும் அந்த ஏலான அந்த அறிவிப்பை கேட்டு எல்லாரும் மேல் பகுதி மேடான பகுதியை நோக்கி ஓடினாங்க. பெரிய உயிரிழப்பு தப்பிக்க அந்த மைக்கு சத்தம் அந்த பள்ளிவாசலுடைய ஒளி காரணமாச்சு என்பதாக சில நடுநிலை பத்திரிகையாளர் பத்திரிகை எழுதுறாங்க. இப்படி பள்ளிவாசல்ல ஏகப்பட்ட சிறப்புகள் அடங்கி இருக்குது. நமக்கு தான் இன்னும் பள்ளிவாசலுடைய மகத்துவம் சிறப்பு கண்ணியம் இன்னும் நமக்கு தெரியல. ஏதோ தொழுக வரம் போறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்பேற்பட்ட பள்ளிவாசல்ல மும்மின்கள் என்ன பண்ண கண்ணியப்படுத்துறோம், பள்ளிவாசல கண்ணியப்படுத்தும். சும்மா வந்தோம் போனா கண்ணியப்படுத்தும். எப்படி கண்ணியப்படுத்த அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஒமை அல்லிம் ஷாஇலாஹி ஃபஇன்னமா மின் தக்வல் குலூப். யார் அல்லாஹ்வுடைய சின்னங்களை அதாவது பள்ளிவாசல் யார் கண்ணியப்படுத்துறாங்களோ அவனுக்கு தக்வா இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எப்படி கண்ணியப்படுத்த சொன்னா, உலமாக்கள் சொல்றாங்க, நீங்க வழியில போயிட்டு இருக்கீங்க, பஸ்ல போறீங்க, ஏதாவது பைக்ல போறீங்க, அப்ப ஏதாவது பள்ளிவாசல் உங்க கண்ணுல படுது, அப்ப தொழுக டைம் எல்லாம் பள்ளிவாசல் கண்ணுல பார்த்து சொன்னா உடனே நீங்க மனசுக்குள்ள ஸலவாத் ஓதிக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதிக்கணும். இது பள்ளிவாசல் கொடுத்துக்கூடிய கண்ணியம். எங்கேயோ பள்ளிவாசல பாக்குறீங்க, போற வழியில ட்ரெயின்ல பாக்குறீங்க, பஸ்ல பாக்குறீங்க, அந்த மினார் அவன் கண்ணில் பட்டுன்னு சொன்னா உடனே ஸலவாத் ஓதிக்கணும். இது பள்ளிவாசலுக்கு கொடுக்க கண்ணியம் என்பதாக அறிவிக்கிறாங்க. இன்னும் பள்ளிவாசலுக்கு நீங்க தயாராகணும் அப்படின்னு சொன்னா ஒழு செஞ்சுட்டு வரணும். சில பேர் இங்க வந்து ஒழு செய்வாங்க. இந்த பள்ளிவாசலுக்கு டேபு ஹவுது எதுக்கு போடுறது சொன்னா, நிர்பந்தமா யாராவது வழிபோக்கர்கள் அல்லது ஊர்ல இருந்து வராங்க அல்லது பிராணத்துல வராங்க அவங்களுக்கு தான் பள்ளிவாசல் டேபு ஒழு செய்ய தவிர நமக்கு லோக்கல் ஆளுக்கு பள்ளிவாசல் ஒழு செய்ய அனுமதி கிடையாது. இது சரியா சட்டம் இதுதான். வீட்டை ஒழு செஞ்சுட்டு வரலாம். அது நிறைய நன்மை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஹதீஸ்ல சொல்றாங்க, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, யார் ஒழு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு வராங்களோ, நம்ம இங்க வந்து ஒழு செய்யறோம் இல்லையா, ஆனா இப்படி ஹதீஸ்ல எப்படி வருது, யார் ஒழு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு வராங்களோ அவங்களுக்கு மூணு விதமான பாக்கியத்தை அல்லாஹ் தரான். முதல்ல அவங்களுடைய 8 வைக்கு ஒவ்வொரு 8க்கும் ஒரு பாவங்கள் அழிக்கப்படுது, ஒரு நன்மைகள் அதிகரிக்கப்படுது, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுது. இந்த 3 நன்மை ஒரு 8க்கு அல்லாஹ் இவ்வளவு நன்மை தரான்னு சொன்னா எவ்வளவு அந்தஸ்து ஒழு செஞ்சுட்டு வந்தா எவ்வளவு சிறப்பு என்பதாக நம்ம செஞ்சுட்டு பார்க்கணும். அதனால பள்ளிவாசல்ல இன்னும் நிறைய பேருக்கு உள்ள நுழைஞ்ச உடனே துவா ஓதுறோம், அல்லாஹ் மஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக துவா. சில பேருக்கு துவாவே தெரியுதுல, அதனாலதான் பள்ளிவாசல் எல்லா பள்ளிவாசலும் மேல ஸ்டிக்கரை ஒட்டிட்டாங்க. ஏன்னா நீங்க மறந்துடும் இல்லை, ஏன்னா மக்கள் மறதியால தானே மறதியில படைக்கப்பட்டோம். அதனால துவா ஸ்டிக்கரை ஒட்டி இருக்குது. ஆனா சில பேர் உள்ள வரும்போது போனை நோண்டிட்டே வருது, சைலண்ட்ல போறது, பிளைட் யாராவது மெசேஜ் பண்ணி பார்த்துட்டே வருது. இது மிகப்பெரிய தவறு. பள்ளிவாசல் உள்ள வரும்போது துவா ஓதிட்டு தான் வரணும். அல்லாவோட ரஹமத்து வேணும்னு சொல்லி அல்லாவோட ரஹமத்தை நீ கூட அப்படின்னு துவா கேட்கக்கூடிய இடம் தான் பள்ளிவாசல். இன்னும் பள்ளிவாசல்ல வரிசையை சரியா நிக்கணும், இடைவெளி விட்டு நிக்க கூடாது. ஏன்னா பள்ளிவாசல் விரிசல் வந்துன்னு சொன்னா வாழ்க்கை நீங்க எப்படி ஒற்றுமையா இருப்பீங்க. அதனால பள்ளிவாசலுக்கு உள்ள வரும்போது துவா ஓதிட்டு வரணும், இன்னும் வரலாம். இன்னும் சொல்றாங்க, பள்ளிவாசல்ல வரும்போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமன் நலம் மிம்மன் மனா மசாஜிதா இதுக்கரஃபி அஸ்மோ ஃபி ஃபசாஃபி ஹரபிஹா. யார் பள்ளிவாசல்ல அல்லாஹ் திக்ர் செய்து யார் தடுக்கிறாங்களோ அவனை விட அநியாயக்காரன் யாரும் இல்லை அப்படின்னு குர்ஆன்ல வருது. யார் பள்ளிவாசல் தடுக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு விளக்கம் தராங்க. ஒண்ணு நேரடியா சொன்னா சில பேர் போன்ல சைலண்ட் போட மறந்துடுவாங்க, டக்குன்னு ரிங் அடிக்கும், தொழுகையில கவனம் செலுத்தும். இது நேரடியான ஒரு பள்ளிவாசலுக்கு நேரடியான தொந்தரவு தருது. மறைமுகமான தொந்தரவு என்னன்னு சொன்னா சில பேர் பூண்டு வெங்காயம் அந்த கவுச்சையெல்லாம் சாப்பிட்டு வந்திருப்பாங்க. அதனால சில பேருக்கு அருவருப்பு ஏற்படும், ஏப்பம் வரும், தும்பல் வரும், இருமல் வரும்போது அந்த ஸ்மெல் வெளியே வரும்போது மனுஷனுக்கு மட்டுமல்ல மலக்குமார்களுக்கும் இதை கொண்டு அருவருப்பு அடைகிறாங்கன்றதாக ஹதீஸ்ல வருது. அதனால பள்ளிவாசல்ல துன்புறுத்தக்கூடாது. பள்ளிவாசல் ஒரு அமைதிக்கான இடம். இன்னும் பள்ளிவாசல் எல்லாம் சொல்லி காட்டுறான், நாளைக்கு கியாமத்துல அல்லாஹ் கேட்பானா,
ஐன ஜீரான் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது என் அண்டை வீட்டுக்கு எங்க, என் அண்டை வீட்டுக்கு எங்கன்னு அல்லா தஆலா நாளைக்கு கேட்பான் மறுமையில. அப்ப மலக்கு மேல கேட்பாங்க, யா அல்லாஹ் உனக்கு யாருல அண்டை வீட்டுக்காரன் அப்படின்னு கேட்பான். அப்ப அல்லா தஆலா சொல்லுவானா, யார் ஐனல் உம்மால் மசாஜித், யார் மஸ்ஜித் பொறுப்புதாரிகள் எங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். மஸ்ஜித் நிர்வாகிகள் இருக்கிறாங்களே அவங்க எங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அவங்க தான் என் அண்டை விட்டார் என்பதான் அல்லாஹ் சொல்றான். யார் அண்டை விட்டார், யார் பொறுப்புதார் சொன்னா அதே அல்லாஹ் சொல்றான். இன்னமா யாமுர் மசாஜில்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வ அகாம ஸலாஹ் வ ஆதா ஸகாஹ் வ லம் யஅஸ இல்லல்லாஹ். பள்ளியாச பொறுப்புதாரிக்கு அல்லாஹ் தஆலா 4 நிபந்தனை அல்லாஹ் வச்சிருக்கான். ஒரு பள்ளியாச பொறுப்புதாரின்னு சொன்னா 4 நிபந்தனை. ஒண்ணு, அவங்க அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டிருக்கோம். ரெண்டாவது இகாம ஸலா, தொழுகை நிலைநாட்டுறோம், 5 வக்து தொழுகிறோம். மூணாவது ஜகாத்து கொடுக்க தகுதி பெற்றுக்கிறோம். நாலாவது அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயப்படக்கூடாது. மாமனா மச்சானா நமக்கு வேண்டியப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாதகமா தீர்ப்பு கொடு, இது கூடாது. யாரா இருந்தாலும் சரி பள்ளியாசுக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னா அல்லாஹ் மட்டும் தான் பெரியவன், அல்லாஹ் மட்டும் மனசை வச்சுட்டு நேர்மையாக தீர்ப்பு வழங்கணும், நேர்மையாக இருக்கணும். இந்த 4 தன்மை உடையவன் தான் பள்ளிவாசு பொறுப்புதார் என்பதாக அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டான். இன்னும் சொல்லுவாங்க, பள்ளிவாசல்ல சில பேர் வயசானங்களா பொறுப்புதாரியா போடுவாங்க. இது நல்ல விஷயம் தான். நான் ஹதீஸ் சிறந்தது என்ன தெரியுமா, நீங்க இல்லைங்க, நீங்க வயசானவங்க இருங்க, தப்பு கிடையாது. ஆனா கூட ஒரு 4 இளைஞர்கள் வச்சுங்க. ஏன்னா எதிர்காலத்து அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய இளைஞர்களுக்கு இது எடுத்துக்காட்டா இருக்கும். நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க சொன்னா பின்னாடி இருக்க இளைஞர்கள் எப்படி பள்ளியாச ரன் பண்ணது தெரியாம போயிடும் இல்லையா? அதனால உங்க கூட துணைக்கு ஒரு உறுப்பினரா, ஒரு கமிட்டி நம்பரா இளைஞர்கள் வச்சுக்க, அதுதான் சிறந்த விஷயம். ஏன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில அரஃபா மைதானம், அரஃபால இருக்கிறாங்க. மஹ்ரிப் அங்க அரஃபால தொழக்கூடாது, மஹ்ரிப்ல இருந்து வெளியே வந்துடுறோம், முஜ்தலிஃபாக்கு வந்துடுறோம். ஆனா வராங்க அரஃபால இருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் பாக்குறாங்க, என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பலையா அப்படின்னு. அப்ப கேக்குறாங்க, ஐன உசாமா வந்துட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க. உசாமா வந்த உடனே, உசாமா சின்ன புள்ள, வாலிப புள்ளதான். உசாமா வந்த உடனே குதிரையில ஸல்லல்லாஹு பின்னாடி உசாமா உட்காருன்னு சொல்லி ஸல்லல்லாஹு குதிரையில டபுள்ஸா போறாங்க. ஒரு சின்ன புள்ள உசாமா உட்காந்துட்டு போறாங்க. அந்த ஹஜ்ஜி ஸல்லல்லாஹு முன்னாடி அறிவிப்பு செஞ்சுட்டாங்க, நான் ஹஜ்ஜிக்கு போறேன் எல்லாரும் வாங்கன்னு அறிவிப்பு செஞ்ச உடனே கிட்டத்தட்ட எல்லா சஹாபாக்கள் ஈமான் கொண்ட எல்லா நபரும் ஹஜ்ஜிக்கு வந்துட்டாங்க. பெரிய சம்பவம், ஹஜ்ஜிக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 1,24,000 சஹாபாக்கள் அந்த ஹஜ்ஜில இருக்கிறாங்க. இருக்கும் போது அபூபக்கர் இருக்கிறாங்க, உஸ்மான் இருக்கிறாங்க, அலி இருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்கள் இருக்கும்போது ஸல்லல்லாஹு கேட்ட நபர் யார் தெரியுமா, உசாமா எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு இளைஞர், ஒரு சின்ன பிள்ளைய கேக்குறாங்க. ஸல்லல்லாஹு எடுத்து காட்டுறாங்க, நாளைக்கு தளபதி இவர் தான், உசாமா தான் எனக்கு பேர் தளபதி எடுத்து காட்டுறதுக்காக வேண்டி ஒரு சின்ன பிள்ளை, ஒரு இளைஞரை அந்த பொறுப்புதாரை நியமிக்கிறாங்க. ஏன்னு சொன்னா இது நம்ம எடுத்துக்காட்டு, நீங்க பள்ளிவாசல் நிர்வாகியில இருங்க, தப்பு கிடையாது, கூட இளைஞர்களை சேர்த்துக்க என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதுக்குதான் உசாமா எங்கன்னு கேக்குறாங்க. உசாமா பக்கத்துல உட்காந்து போறாங்க, முஜ்தலிஃபாக்கு போறாங்க, போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மினாலா இருக்காங்க. மினாலா இருந்து ஜம்ரத்துல பெரிய சைத்தான் கல்லெறியணும். கல்லெறியும் போது ஸல்லல்லாஹு கூடாரத்து வெளியிலே வரல, கூடாரத்து உள்ளே இருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு எதிர்பார்த்துருக்கா, ஸல்லல்லாஹு வெளியில வர எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு ஒருத்தர் கூப்பிட்டு கேக்குறாங்க, ஐன ஃபலுல் அப்பாஸ் எங்க, ஃபலுல் ரலியல்லாஹு எங்க அப்படி கேக்குறாங்க. அவருக்கு ஹதீஸ் சாதிக்கிறாங்க, அவருக்கு 18-20 வயசுக்குள்ளதான் இருக்குமா. அந்த வாலிப சஹாபா எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவரை கூப்பிட்டு வந்த உடனே அவரை கூப்பிட்டுட்டு ஹஜ்ஜத்துல் விதால பயான் செய்யறாங்க, பெரிய இறுதி பேரு செய்யறாங்க இல்லையா. அந்த குதிரையில ஸல்லல்லாஹு பின்னாடி உட்கார்ந்ததுங்க ஃபலுல் ரலியல்லாஹு, ஒரு சின்ன புள்ள. ஏன் சொல்றேன்னு சொன்னா இப்படி பின்னாடி எடுத்துக்காட்டுக்கு ஒரு இளைஞர் தேவை என்பதை ஸல்லல்லாஹு அன்றே கணிச்சிட்டாங்க. எந்த விஷயத்துக்கும் நீங்க இளைஞருக்கு நீங்க பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஒருத்தன் வருவான், வந்து நீ ரொம்ப துடிப்பா இருக்கப்பா, உனக்கு நான் போஸ்ட் தரேன் வான்னு சொல்லி அவனை ஸ்டேஜ் ஏற்றி விடுவான், அவனுக்கு கௌரவம் சாலை போட்டு விடுவான், அவனை பெரிய உறுப்பினர் ஆகிடுவான். பள்ளியாசு தொடர்பு முஸ்லீம் தொடர்பு இல்லாம போயிடும், அவன் அரசியலுக்கு போயிடுவான். நீங்க இங்க மரியாதை தரலன்னு சொன்னா அவன் அந்த பக்கம் மாற்று மதத்துல போய் ஒரு வேற மாதிரி ஆயிடுவான். அதனால பள்ளியாசுக்குள்ள வந்துட்டே சொன்னா நீங்க இருங்க, தப்பு கிடையாது, இளைஞர்களை சேர்த்துக்குங்க, இளைஞர்களை வழிகாட்டுங்க, நீங்க உங்க அனுபவத்தை சொல்லிக் கொடுங்க. அதுதான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. கபர்ல ஸல்லல்லாஹு மௌத்தான போன பிறகு கபர்ல இறங்கி வாங்கினது யார் தெரியுமா, யாருக்கும் தெரியுமா, அதே பழுது அப்பாஸ் ரலியல்லாஹு, இது 18 வயசு கூட ஆகல, அந்த சஹாபி தான் ஸல்லல்லாஹு வாங்கி கபர்ல வைக்கிறாங்க. அந்த சின்ன ஏன் பெரிய சஹாபாக்கள் இருந்தாங்களே கூப்பிடல, ஏன்னா பின்னாடி எடுத்துக்காட்டு இளைஞர்கள் தான் சமுதாயம் இருக்குது, அப்ப எடுத்துக்காட்டுக்காக வேண்டி இளைஞர்கள் வச்சு ஸல்லல்லாஹு மூவ் பண்ணாங்க. அதனால பொறுப்புதாரி நியமிக்கக்கூடிய ஒரு இடம் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நியமிக்கப்படும். அதுல உங்க இளைஞர்களை சேர்த்துக்க என்பதாக என்னோட அறிவுரை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலம் எல்லாம் அவனோட பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொறுத்து மரணித்து அவன் பொறுத்த கபூல் ஏற்படுத்த தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.